அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, செய்வினையை போக்கக்கூடிய பழங்கால மாந்திரீக ஓலைச்சுவடியில் சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இன்றைய காலகட்டத்தில் நேருக்கு நேராக யாருமே போட்டியிடுவதில்லை. மறைமுகமாக மாந்திரீகம் என்னும் விஷயத்தை கையில் எடுத்து ஒரு நபரை அழிக்கக்கூடிய விஷயத்தில் இந்த உலகம், அதாவது இந்த கலியுகம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயணித்து போய்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி துஷ்ட விஷயங்கள்னால, ஏவல் பில்லி செய்வினை சூனியங்களால ஒரு நபர் பாதிப்பு அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா, அந்த பாதிப்பை நினச்சி யாரும் பயப்பட வேணாம். சரிங்களா? அந்த பாதிப்பை நினச்சி யாரும் முதல்ல பயப்படக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நல்லதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அவ்வளவுக்கும் கெட்டதுக்கும் சக்தி இருக்கும். சரிங்களா? நல்லதை படைக்கிறதும் இறைவன் தான், கெட்டதை படைக்கிறதும் இறைவன் தான். சரிங்களா? அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நம்ம உண்மையும் நேர்மையும் இருக்கும்போது, ஒரு தெய்வ பலத்தோடு நம்ம இருக்கும்போது சாதாரண துஷ்ட சக்தினால் என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க? அந்த நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ள அதி தீவிரமாக இருக்கணும். சரிங்களா? ஒரு துஷ்ட சக்தியினால் ஒரு நபர் செய்வனையினால் பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா, முதல்ல மனசை தைரியமாக வைக்கணும். நம்ம கும்பிடக்கூடிய தெய்வத்து மேலே அளவு கடந்த நம்பிக்கையே வைக்கணும். சரிங்களா? இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம். சரிங்களா? இதை வச்சுட்டு யாரும் பயப்படக்கூடாது. சரிங்களா? அது நம்மளை என்ன பண்ணிரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதை மனசுக்குள்ளே நம்ம ஆணித்தரமான நம்பிக்கையை நம்ம வைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் சில முடிவுகளையும் நம்ம எடுக்க முடியும், அதுக்கான வழிகளையும் நம்ம தேடி போக முடியும். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை நான் மனசில் கொண்டு தான் உங்களுக்கு நான் நேற்று ஓலைச்சுவடி படித்து வாசித்து பார்க்கும்போது என்னுடைய குரு கொடுத்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்களா? அதனால தான் இன்றைக்கி இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இதை நான் வீடியோ பதிவு செய்கிறேன். சரிங்களா? அதனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுவடியில் என்னென்னு வச்சுக்கோங்க, செய்வினையை போக்கக்கூடிய பழங்கால மாந்திரீக ஓலைச்சுவடியில் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போனோம். அப்படி என்ன அந்த சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அதை நான் உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி வாட்சி காமிக்கிறேன். அதை நல்ல தெளிவாக கேளுங்க. சரிங்களா? முதல்ல வீடியோ முழுசாக பாருங்கள். சும்மா ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு பயனுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல. எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்புறம் தான் உங்களுக்கு முழுசாகவே புரியும். சும்மா ஏனோ தானோன்னு பார்த்துட்டு போகிறதுனால ஒரு பயனும் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் போடுறது எதுக்காக போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான். யாராவது இதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இது மூலியமாக பலன் பெறட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். சரிங்களா? அப்படி என்ன அந்த சுவடியில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாங்க. சரிங்களா? செய்வினை தோஷமது அணுகிடும், தீராத விக்னம் கலக்கமற்ற ஐங்கொள்ள பிரதி கொண்டு, காலருத்னனின் பூசையும் கொல்ல, மூல மந்திரம் ஓம் நமச்சிவாய பம் பைரவாய விக்னதோஷமே பட் ஸ்வாக என்று 10-100 முறை உருவது கூறி, அக்னிவாசம் பூட்ட செய்வினை தோஷம் அது மாரணமாமே அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பாட்டாக கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வாட்சி காமிக்கிறேன். செய்வினை தோஷம் அது அணுகிடும், தீராத விக்னம் கலக்கமற்ற ஐங்கோல பிரதி கொண்டு, காலருத்ரனின் பூசையும் கொல்ல, மூல மந்திரம் ஓம் நமச்சிவாய பம் பைரவாய விக்னதோஷமே பட் ஸ்வாக என்று 10-100 முறை உருவது கூறி, அக்னிவாசம் பூட்ட செய்வினை தோஷமது மாரணமாமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பாட்டுக்குண்டான பொருளை நம்ம பார்ப்போம் வாங்க. சரிங்களா? செய்வினை தோஷம் அது அணுகிடும், தீராத விக்னம் அப்படிங்கிறது முதல் வரி. சரிங்களா? அதாவது ஒரு செய்வினை தோஷம் உன்னை பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா, நீ துஷ்ட சக்திகள்னால என்ன செஞ்சிருவேன்னா பாதிப்படைய செய்வ. துஷ்ட சக்திகள்னால நீ பாதிப்படைய செஞ்சிருவ. அதனால உனக்கு தீராத நோய்களும் வரும், கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே உன்னை சூழ்ந்து வரும். அந்த தருவாயில் நீ பயப்படாத.
சரிங்களா? பயப்படாத. நான் சொல்கிற முறையை நீ பண்ணி அந்த விஷயத்தில் இருந்து நீ தப்பிச்சுக்கோ அப்படிங்கிறது முதல் வரி. சரிங்களா? கலக்கமற்ற ஐங்கோல பிரதி கொண்டு அப்படின்னா யாரு செய்வன இருக்கோ, சரிங்களா, யாருக்கு செய்வன இருக்கோ அவங்கள போல ஒரு பாவை ஒன்று செஞ்சுக்கோ. சரிங்களா? யாருக்கு ஒரு செய்வனை இருக்கோ அவங்கள போல ஒரு பாவை செஞ்சுக்கோ. பாவைன்னா என்னென்னா அரிசி மாவும் கோதுமை மாவையும் நல்லா ஒரு சப்பாத்தி மாவுக்கு போல் பிசைஞ்சு வச்சுக்கிறோம். பிசைஞ்சிட்டு அந்த மாவை என்ன செய்யணும்னா ஒரு மனித உருவ பொம்மை போல் அப்படியே ஆண்னா ஆண் மாதிரி செய்யணும், பெண்ணுனா பெண் மாதிரி அப்படியே ஒரு உருவம் போல் செஞ்சுக்கிறணும். செஞ்சுக்கிட்டு அதுதான் செஞ்சுக்கிட்டு ஐங்கோலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு செய்வன பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய காலடி மண், சரிங்களா, தலைமுடி, சரிங்களா, வேர்வப்பட்ட துணி, நெகம், சரிங்களா, அவங்களுடைய 3 சொட்டு ரத்தம், சரிங்களா, ஆண்னா வலது, பெண்ணுன்னா இடது, சரிங்களா, இடது எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆண்னா வலது, பெண்ணுன்னா இடது, சரிங்களா, இப்படி எடுத்துக்கிறோம். சரிங்களா? காலருத்ரனின் பூசையும் கொள்ள அப்படின்னா, காலருத்ரன் அப்படின்னா காலபைரவர், சரிங்களா, காலபைரவருடைய பூஜையை அன்னைக்குன்னு தொடங்கி என்ன செய்யணும்னா அவருடைய மூல மந்திரத்தை, அதாவது மூல மந்திரம் ஓம் நமச்சிவாய பம் பைரவாய விக்னதோஷமே பட் ஸ்வாக என்று 10 முறை உருவது கூறி, 10 அப்படின்னு வச்சுக்கோங்க 1000, சரிங்களா, 10 முறை கூறி இந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா 10 முறை கூறி என்ன செய்யணும்னா அந்த பாவையை என்ன செஞ்சிருன்னா மந்திர உரு கொடுத்து அக்கிடிவாசம் பூட்ட செய்வனையது மாரணமாகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பாவையை கொண்டு போய் அக்னிவாசம்னா எரிச்சிடணும், சரிங்களா. அதை எரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த உடல்ல இருக்கக்கூடிய செய்வினையானது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுதான் அந்த பாட்டுக்குண்டான பொருள். ஆனால் இதில் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க, பாட்டை சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. என் குரு மூலியமாக எனக்கு கிடைச்சது எப்படின்னா அந்த சுருக்கத்தில் எப்படி விரிவாக பண்ணணும் அப்படிங்கிற முறையை நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். சரி, கேட்டுக்கங்க, சரிங்களா. இந்த பூஜை முறையை என்னைக்கு பண்ணுறது அப்படின்னா ஒரு அமாவாசை நாளில் தேர்ந்தெடுத்துக்குங்க. அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு செவ்வாய் ஓரையில் இந்த பூசையை ஆரம்பிக்கிறோம். அமாவாசை நாளில் செவ்வாய் ஓரை, நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. அமாவாசை நாளில் செவ்வாய் ஓரையில் தேய்பிரை செவ்வாய் ஓரையில் ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா தேய்பிரை வரக்கூடிய சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம். இந்த 2 நாளில் நல்லா கவனமாக கேட்டுங்க. ஒன்று தேய்பிரை வரக்கூடிய சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா அமாவாசையில் செவ்வாய் ஓரையில் ஆரம்பிக்கலாம். இந்த 2 நேரத்தை ஏதாவது ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. முதலில் பாதிக்கப்பட்ட நபருடைய கட்டை விரலுடைய நகம், சரிங்களா, பாதிக்கப்பட்டவருடைய கட்டை விரல் இருக்கு பாருங்க, கையிலுடைய கட்டை விரலுடைய நகம், சரிங்களா, ஆணாக இருந்துச்சுன்னா வலது, பெண்ணாக இருந்துச்சுன்னா இடது, சரிங்களா, கட்டை விரலோட நகம், காலடி மண், அதுவும் என்னென்னா ஆணாக இருந்துச்சுன்னா வலது, பெண்ணாக இருந்துச்சுன்னா இடது, சரிங்களா. அதனால் அதை மட்டும் மனசில் நல்லா வச்சுக்குங்க, சரிங்களா. அவங்களுடைய காலடி மண் கொஞ்சம் எடுத்துக்குங்க. அவங்களுடைய உச்சந்தலியோடைய முடி கொஞ்சம் எடுத்துக்குங்க. அவங்க பயன்படுத்திய வேர்வைப்பட்ட துணி எடுத்துக்குங்க, சரிங்களா. இந்த பொருளெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குங்க. வச்சுட்டு அரிசி மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோதுமை மாவும் அதே அளவுக்கு எடுத்து நல்ல சப்பாத்தி மாவுக்கு போல் பிணைஞ்சிருங்க, சரிங்களா. 2 மாவையும் சேர்த்து என்ன சரி அளவு எடுத்து என்ன செஞ்சுருக்கேன்னா பிணைஞ்சிட்டு செய்வினை பாதிக்கப்பட்ட நபரை அவங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அந்த நபர் போல் அந்த உருவம் செய்யணும், சரிங்களா. சும்மா ஒரு மனித உருவம் போல் செய்யணும். ஒரு பெண்ணுன்னா பெண் உருவம் மாதிரி, ஆண்னா ஆண் உருவம் போல் செஞ்சுக்கிட்டு அதை என்ன செய்றீங்கன்னா ஒரு வாழை இலையில் அந்த உருவத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா அந்த தலைமுடி இருக்குது பாருங்கள், அந்த தலைமுடி அதை அந்த தலைமுடியை தலையில் கொஞ்சம் நல்லா குழி நோண்டி அப்படியே உள்ளக்க பதச்சு வச்சுருங்க. நெகத்தை என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த காலடியில் வச்சுருங்க. அந்த மனித பொம்மையோடைய கால் நெகத்தை ஒட்டி வச்சுருங்க. வேர்வப்பட்ட துணியை அதை அப்படியே ட்ரெஸ் மாதிரி அந்த பொம்மைக்கு போட்டு விட்ருங்க. இந்த உதிரத்தை என்ன செய்யணும், உங்களுடைய வலது விரலுடைய நெகத்தோடைய சும்மா ஒரு ஊசி வச்சு குத்துனீங்கன்னா ஒரு 3 சொட்டு ரத்தம் அதோடைய நெஞ்சில் அப்படியே வைங்க. 3 சொட்டு யார் செய்வனை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ
அந்த நபருடைய உதிரத்தை 3 சொட்டு அந்த பாவையில் விடுங்க. அதாவது நம்ம செஞ்சுருக்கக்கூடிய மனித உருவத்தில் விடுங்க. சரிங்களா? 3 சொட்டு விட்ட பிறகு என்ன சொன்னீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா 1008 முறை சொல்லி என்ன செய்யுங்கன்னா 1008 முறை சொல்லுங்க. சரிங்களா? 1008 முறை உருக்குடுங்க. சரிங்களா? என்னென்னு வச்சுக்கோங்க, கையில் ஒரு விபூதியை வச்சுக்கோங்க. சரிங்களா? விபூதியும் எள்ளும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கையில் வலது கையில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை, சரிங்களா, 108 தடவை ஜபம் பண்ணிவிட்டு அந்த பாவை மேலே போடுங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணிவிட்டு அந்த பாவை மேலே போடுங்க. இதே மாதிரி 10 100 அதாவது 1008 தடவை வர்ற மாதிரி 108 தடவை அந்த மாதிரி செஞ்சு அந்த எள்ளும் விபூதியும் கையில் எடுத்து வச்சு அந்த பாவை மேலே மந்திரத்தை சொல்லி இப்படி போடுங்க. போட்டு முடித்த பிறகு என்ன செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவையை கொண்டு போய் என்ன செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, மயானத்திலேயோ இல்லை ஏதாவது உங்களுக்கு யாரும் இல்லாத இடத்துல கொண்டு போய் ஒரு அக்னி ஏதாவது நெருப்பு வளர்த்து அந்த பாவை என்ன செஞ்சுருங்கன்னா எரிச்சிருங்க. சரிங்களா? இப்படி எரிச்சிட்டிங்கன்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய செய்வினை எல்லாமே என்ன செஞ்சிடும்னா எரிஞ்சு போயிடும். சரிங்களா? பாதிக்கப்பட்ட நபரை கிழக்கு திசை நோக்கி உட்கார வச்சுக்குங்க. சரிங்களா? கிழக்கு திசை நோக்கி உட்கார வச்சுட்டு அந்த பாவையை என்ன செய்றீங்கன்னா அவங்க தலையை 11 முறை சுற்றுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், வாழை இலையில தட்டு போட்டு அந்த பாவையை செஞ்சு வைக்க சொல்லி அந்த வேறுபட்ட துணி இதெல்லாம் அந்த பாவையில் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லினேன். வச்சு ஒரு தட்டில் வச்சுக்குங்க. சரிங்களா? அப்படியே அந்த தட்டை தூக்கி யாருக்கு செய்வன பாதிப்பு இருக்கோ அந்த செய்வன பாதிக்கப்பட்ட நபருடைய தலையை ஒரு 11 முறை சுற்றி வச்சுக்குங்க. சரிங்களா? சுற்றி வச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூம் முன்னாடி என்ன செய்யணும், கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்கள் தட்டை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த தட்டை சுற்றி என்ன செய்யணும், 4 திசையிலையுமே பூசணிக்காய் இருக்குது பாருங்கள், இந்த பூசணிக்காயை 2ஆக வெட்டி அதில் ஒரு குழி மாதிரி நோண்டி என்ன செய்யணுங்கன்னா வேப்ப எண்ணெயிலையும் வேப்ப எண்ணெயில் என்ன செய்யணும்னா தீபம் புடைச்சிடும். சரிங்களா? பாவையை நடுவில் வச்சு அந்த பாவையை சுற்றி 4 திசையிலையுமே பூசணிக்காயில் வேப்பெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. சரிங்களா? தீபம் போட்டு முடித்த பிறகு என்ன செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தட்டில் விபூதி, ஒரு தட்டில் எள்ளு, ஒரு தட்டில் அரளிப்பூ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் விபூதி, எள்ளு, அரளிப்பூ இதை வலது கையில் எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை மனசுக்குள்ளே கொடுத்து 107 தடவை ஜபம் பண்ண பிறகு அந்த பாவை மேலே போடுங்க. இதே போல் எடுத்துக்கிட்டு மறுபடியும் 108 முறை சொல்லி இதே மாதிரி 1008 வர்ற அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி என்ன செய்றீங்கன்னா போட்டுருங்க. சரிங்களா? போட்ட பிறகு போட்டுருங்க. சரிங்களா? போட்டுட்டு கடைசியாக என்ன செய்யணும், பூஜையெல்லாம் முடித்த பிறகு என்ன செஞ்சுருங்கன்னா இந்த நபருடைய ஒரு கருப்பு கோழி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு கருப்பு கோழி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கோழி என்ன செய்கிறீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட நபரை உட்கார வச்சு அவங்க தலையை ஒரு 3 தடவை சுற்றி அந்த அறுத்து அந்த பாவையில் விட்டுருங்க. சரிங்களா? அறுத்து அந்த பாவையில் அந்த உதிரத்தை விட்டுட்டு அந்த பாவையை அப்படியே கொண்டு போய் மயானத்திலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லையோ வச்சு எரித்து அந்த பாவையை அந்த நெருப்புக்குள்ளே போட்டு அதை என்ன செஞ்சுருங்க, எரிச்சிருங்க. இப்படி எரிச்சிட்டிங்கன்னா செய்வினையாக இருக்கட்டும், நம்மளுக்கு யாராவது என்ன செய்வினை செஞ்சுருந்தாலும் அப்படியே அழிஞ்சு போயிடும். போகாது, அழிஞ்சு போயிடும். அப்படியே அழிஞ்சு போயிடும். அதனால இந்த முறையெல்லாம் கண்டிப்பாக விவரம் தெரிஞ்சவங்க, அனுபவம் உங்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளை தொடர்பு கொண்டு கேளுங்க. கண்டிப்பாக நான் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இது நான் சொல்லி